ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தி செஷன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஆர்ஆர்பி என்டிபிசி ரீசனிங் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்துட்டு லெட்டர் அனாலஜில ஒரு புது டைப்பான ட்ரையட்ஸ். ஓகே, ட்ரையட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விதமான டைப்ல கொஸ்டின் கேட்கறாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து லெட்டர் அனாலஜி பார்த்துட்டோம். லெட்டர் அனாலஜில இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்காங்கிறது பார்த்துட்டோம். இன்னைக்கு அதுலயே ஒரு புது டைப் ட்ரையட்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போறோம். இது நிறைய பேருக்கு பார்க்க புதுசா இருக்கும். பட் இந்த ட்ரையட்ஸுமே லெட்டர் அனாலஜி பேஸ் பண்ணி தான். பட் இங்க என்னன்னா ஒரு 3 லெட்டரோட செட் கொடுத்திருப்பாங்க. மூணு லெட்டரா செட்டா கொடுத்திருப்பாங்க. அந்த 3 லெட்டருக்கு இடையில இருக்கக்கூடிய லாஜிக்கை கண்டுபிடிச்சிட்டு இண்டிவிஜுவலா கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த ட்ரையட்ல இருக்கக்கூடியது இப்போ இந்த 3 செட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள இந்த கேக்கும் ஜிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும், எண்ணுக்கும் ஜேக்கும் ஒரு ரிலேஷன், பிஆருக்கு ஒரு ரிலேஷன் இருக்கும். அந்த மாதிரி பர்டிகுலரா தனித்தனியா ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. சோ அதை நம்ம கண்டுபிடிச்சு இந்த ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆப்ஷன்ல எது ஃபாலோ ஆகுதோ அதை நம்ம ஆன்சரா போடணும். சோ வாங்க செஷனுக்குள்ள போலாம். இதுக்கு நீங்க லெட்டர் அனாலஜியோட பேசிக் தெரிஞ்சுக்கணும். லெட்டர் அனாலஜியோட பேசிக் வேணும் அப்படின்னா நான் போன வீடியோல ஆல்ரெடி இதே ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ரீவியஸ் கொஸ்டினை வச்சு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருப்பேன். எப்படி நம்பர் வச்சு ஒவ்வொரு ஆல்பபெட்ஸோட நம்பர் வச்சு போடணும் அப்படிங்கறது நான் சொல்லி கொடுத்துருப்பேன். வேணுங்கிறவங்க அதை பாத்துக்கோங்க. பார்த்துட்டு இதுக்கு வாங்க. இது ஒரு புது மெத்தடு, புது டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ கண்டிப்பா எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கும் நீங்க வந்துட்டு ரெடியா இருக்கணும். எந்த கொஸ்டின் எக்ஸாம்ல வந்தாலும் அதை ப்ராப்பரா சால்வ் பண்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கேஜி என்ஜே அண்ட் பிஆர். So select the triad that follows the same pattern as that followed by the 2 triads given below. இந்த 2 triadsல என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கோ அதே பேட்டர்ன்ல ஆப்ஷன்ல இருந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த 2 triadsமே இந்த ரெண்டுமே ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுது. அது என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது? இந்த நம்பர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடியதுல இந்த லெட்டர்ஸ்க்கு இடையில என்ன லாஜிக், என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. நான் தமிழ்ல கொடுத்துருக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ட்ரையட் அப்படின்னா வந்து மும்முனை 3 things அப்படி குறிக்கும். குரூப் ஆஃப் 3 things அப்படிங்கிறது தான் ட்ரையடோட மீனிங். ஓகே, குரூப் ஆஃப் 3 things ஆர் 3 ஆப்ஜெக்ட்ஸ், 3 நம்பர்ஸ் எதனால எடுத்துக்கோங்க. குரூப் ஆஃப் 3 things தான் ட்ரையடோட மீனிங். அப்போ தமிழ்ல கொடுத்துக்கிறது உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிச்சுன்னா பாத்துக்கோங்க. இல்ல அது தொகுப்புன்னு கூட எடுத்துக்கோங்க. மூணு பொருள் இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு, ஒரு செட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, சோ இப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய லாஜிக்கை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி இது அப்ரோச் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். நான் லெட்டருக்கு நம்பர்ஸ் வச்சுதான் எப்பவுமே நான் அப்ரோச் பண்ணுவேன். சோ அதே மாதிரி நம்பர்ஸ் வச்சே நம்ம போயிடலாம். சோ கேக்கு 11, ஜிக்கு 7, என் 14, ஜே 10, பி 16, ஆர் 18. சோ இப்போ இதுக்கு இடையில என்ன லாஜிக் இருக்குன்னு பாக்கலாமா? இங்க என்ன இருக்கு? -4. இங்க என்ன இருக்கு? -4. இங்க என்ன இருக்கு? +2. சோ -4 +2. அதே மாதிரி இந்த எம்ஐ இதுல ஆயிருக்கான்னு பாக்கலாமா? எம்ஐ பிஎல் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக இதுக்குமே செக் பண்ணிக்கிறேன். சோ எம்ஐ அப்படின்னா 13, ஐங்கிறது 9, பிங்கிறது 16, எல்ங்கிறது 12, ஆறுங்கிறது 18, டீங்கிறது 20. அப்போ இங்கேயும் பாருங்க -4 அண்ட் இங்க +2 ஆயிருக்கு. சோ அப்போ நமக்கு லாஜிக் கண்டுபிடிச்சிட்டோம். -4 +2 இருக்கக்கூடிய ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ அப்படி பார்க்கணும் அப்படின்னா அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல எதுக்கு அந்த மாதிரி -4 +2 வருதோ அதை நம்ம செலக்ட் பண்ணலாம். சோ இப்ப பாருங்க, பிங்கிறது என்ன? 16, கேங்கிறது 11, இங்க -4 ஆயிருக்கா? இல்ல -5 ஆயிருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிருங்க. ஓங்கிறது 15, கேங்கிறது 11, சோ இங்க -4 ஆயிருக்கு. ஆர் அப்படிங்கிறது 18, என்னங்கிறது 14, -4 ஆயிருக்கு. ஓகே, இதுல -4 வந்திருக்கு, இதுல -4 வந்திருக்கு. அதே மாதிரி டீக்கும் யூக்கும் செக் பண்ணுங்க. டீங்கிறது 20, யூங்கிறது 21 இல்ல. சோ அப்ப இதுல லாஜிக் வரல. சோ அப்ப ரெண்டாவது ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் பி, சோ இந்த இடத்துல பிங்கிறது 16, கேங்கிறது 11, சோ ஆப்ஷன் வராது. ஓகே, -4 வந்து இந்த இடத்துல வரல. அதே மாதிரி இங்க 15, 11, சோ செக் வருது. 15, 11 அப்படின்னா -4. ஆறுங்கிறது 18, என்னங்கிறது 14, இந்த இடத்துல -4 வருது. டி அப்படிங்கிறது 20, விங்கிறது 22, சோ இந்த இடத்துல +2 கரெக்டா வருது. சோ ஆப்ஷன் 4 தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? சோ நம்பர்ஸ் உங்களால ஈஸியா போட முடிஞ்சது, நம்பர்ஸ் வச்சு உங்களால கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க இந்த கொஸ்டின்ஸை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இந்த லெட்டர் பேஸ்ட் அனாலஜியை உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நம்ம எப்போது சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்லோவா சொல்லி கொடுப்பேன். ஸ்லோவா நம்பர்ஸ் எல்லாம் போட்டு சொல்லி கொடுப்பேன். போக போக ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுவேன். என் கூட நீங்களும் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணி பழகுங்க. ஓகேவா?
ஸோ உங்களுக்கு டியர் 2க்குலாம் டைம் கிடைக்காது. டியர் 1க்கு கூட 1.5 மணி நேரம் 100 கொஸ்டின்ஸ் தான் உங்களால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். பட் டியர் 2க்குலாம் வந்து அதே 1.5 மணி நேரத்துல 120 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க எவ்வளவு ஸ்பீடா போட்டீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் ரீசனிங்க்கு ஸ்பீடும் உங்களுக்கு சேர்த்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அக்யூரசி பிளஸ் ஸ்பீடு. ஓகே, ரெண்டும் முக்கியம். இப்போ இந்த இதுக்கு கண்டுபிடிக்கலாமா? J10 Q17 N14 U21 R18 T20. சரி, இப்ப இதுக்கு இடையில என்ன லாஜிக் இருக்கு? -4 +7 and +2. இதை அடுத்த இதுக்கு ஃபாலோ பண்ணிருக்காங்களான்னு பாத்துக்கலாம். சோ அடுத்ததுல பாருங்க MT. so M13 T20 then Q17 X24 அப்புறம் U21 W வந்துட்டு 23. சோ இங்க என்ன லாஜிக் வருது? இங்க +7 ஆயிருக்கு. நான் இங்க வந்து ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கிறேன் பாருங்க. இங்க -7 -4னு போட்டிருக்கிறேன். சோ +7 தான் இந்த இடத்துல. 10ல இருந்து 17னா +7 தானே. சோ நான் தான் தப்பா போட்டிருக்கேன். அதனாலதான் நான் எப்பவுமே இது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டாவது கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு செட்டை மட்டும் செக் பண்ணிட்டு அப்படி டைரக்டா ஆப்ஷன் போயிடாதீங்க. இதை ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த லாஜிக் லாஜிக் நீங்க கண்டுபிடிச்சது கரெக்டானு தெரிஞ்சிடும். இப்ப நான் இதுல தப்பு பண்ணதை இந்த செகண்ட் இதுல செக் பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்ப இங்க 17 இருக்கு. 17 24 அப்படின்னா 7 தான், +7 தான். அப்புறம் இங்க +2 ஆயிருக்கு. ஆமா, +2. சோ அப்ப +7 +1 +2 இதுதான் இங்க கொடுத்துருக்கிற ட்ரையடோட லாஜிக். சோ அப்ப அதே மாதிரி கண்டுபிடிக்கலாமா? D4 J10 +6 தான் இருக்கு, தப்பு. இது 3 10. சோ இங்க +7 ஆயிருக்கு. 7 14 +7 ஆயிருக்கு. K11 M13. சோ இங்க +2 ஆயிருக்கு. அப்போ ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். மத்தது வேணாலும் செக் பண்ணுங்க, தப்பா தான் வரும். இந்த இடத்துல KL பாருங்க, K11 L வந்து 12. சோ +1 ஆயிருக்கும். அப்ப இது வராது. அப்புறம் இங்க Gக்கு M கொடுத்துருக்காங்க, G7. M வந்துட்டு 13 +6 தான் ஆயிருக்கு. சோ அப்ப இது நமக்கு வராது. அப்போ ஆப்ஷன் 2 தான் இங்க ஆன்சர். பாத்துக்கோங்க, ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். ஓகேவா? வேற கலர்ல கூட நோட் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன் 2 கிளியரா? சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. IF ஐக்கு 9, Fக்கு 6. அப்புறம் K11 H8 then O15 Q17. எனக்கு கொஞ்சம் லாஜிக் வர மாதிரி தெரியுது. -3 +2. அப்புறம் KH அது ஒரு தடவை ஜஸ்ட் நான் மைண்ட்லயே செக் பண்ணிக்கிட்டுமா? K11 H8 அப்படிங்கிறது -8 தான். அப்புறம் M13 Jங்கிறது இது -3 தான். -3 சாரி -3 கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். Q17 S19. So 17 19 அப்படின்னா +2. So அப்ப -3 +2 ஆகணும். அப்ப இங்க நம்ம செக் பண்ணிக்கலாமா? M அப்படிங்கிறது 13, Jங்கிறது -3 கரெக்டா இருக்கு. அப்புறம் Oங்கிறது 15, Lங்கிறது 12, -3 கரெக்டா இருக்கு. S அப்படிங்கிறது 19, Bங்கிறது 22, அங்க +3 ஆயிருக்கு. நமக்கு தப்பு. +2 தான் ஆகணும். சோ அப்ப அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அப்புறம் இங்க N இருக்கு. Nங்கிறது 14, Jங்கிறது 10. 14ல 10 போச்சுன்னா -4 வரும். சோ அப்ப இது வராது. அப்புறம் Nங்கிறது 14, Jங்கிறது 10. சோ இதுவும் வராது. இது பார்க்கலாமா? இதுதான் ஆன்சரா இருக்கணும். செக் பண்ணிக்கலாம். 13 -10 அப்ப நமக்கு -3 ஆயிருக்கு. Oங்கிறது 15 -12 இதுவும் -3 ஆகுது. அப்புறம் S அப்படிங்கிறது 19, U அப்படிங்கிறது 21. சோ +2 -3 +2 நம்ம கண்டுபிடிச்ச லாஜிக்ல இங்க வந்துச்சா? சோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 4 MJOLSU தான் ஆன்சர். அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. எடுத்துக்கலாம். இப்போ GB 7 2 9 5. ஓகே, ஐக்கு 9 5. அப்புறம் Lங்கிறது என்ன? 12, Nங்கிறது 14. சோ இங்க +2, இந்த இடத்துல -4, இந்த இடத்துல -5 வச்சுக்கலாம். ஆமா, -5. அதே மாதிரி இங்க இருக்கான்னு பார்க்கலாமா? Kங்கிறது 11, Fங்கிறது 6, இங்க -5 தான் இருக்கு. Mங்கிறது 13, Iங்கிறது 9, இங்க -4 தான் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல 16, 18, சோ +2. சோ -5 -4 +2. இது எந்த லாஜிக்ல இருக்கோ அதுதான் நம்ம ஆன்சரா போடணும்.
ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்கோ அதை தான் நம்ம ஆன்சரா போடணும். ஆப்ஷன் செக் பண்ணலாமா? ஓங்கிறது 15, ஜேங்கிறது 10, ஸோ -5 ஆகுது. கியூங்கிறது 17, எம்ங்கிறது 13, 17 minus 13 என்ன வரும்? 4, ஸோ -4 இந்த இடத்துல -4. டீங்கிறது 20, யூங்கிறது 21, ஸோ +1 ஆகுது. அப்ப இது தப்பு. அப்புறம் பிங்கிறது இங்க பிங்கிறது 16, ஜேங்கிறது இங்க -6 ஆகுது. ஸோ அப்ப இது வராது. அப்போ ஆப்ஷன் 4ம் வராது. ஸோ ஆப்ஷன் 3 கரெக்டான்னு பார்த்துக்கலாம். ஏன் ஆப்ஷன் 4 வராதுன்னா இந்த இடத்துல பிஜேக்கு -6 வருது. அப்போ இங்கேயும் பிஜேக்கு -6 வந்துடல, அதனால அதை நான் எலிமினேட் பண்ணிட்டேன். இப்போ ஓஜே செக் பண்ணலாமா? 15 minus 10, ஜேங்கிறது 10, அப்ப இந்த இடத்துல -5 கரெக்ட் ஃபாலோ ஆகுது. கியூங்கிறது 17, எம்ங்கிறது 13, ஸோ இந்த இடத்துல 17 minus 13 -4. டீங்கிறது 20, விங்கிறது 22, ஸோ அப்போ இந்த இடத்துல +2 ஃபாலோ ஆகுது. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 3. ஸோ அப்போ நீங்க லெட்டர் அனாலஜி ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும், இந்த மாதிரி ட்ரையட்ஸையும் உங்களால போட முடியும். ஓகேவா? ஸோ பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம லெட்டர் அனாலஜில இதே மாதிரி மெத்தட்ல தான் போட்டிருக்கிறோம். ஸோ அதனால நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு குரூப்ல கொடுத்துடுறேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கிறத எடுத்து பாருங்க. ஓகே. அண்ட் இது இந்த ட்ரையாடு மட்டும் தனியா நான் உங்களுக்கு கொண்டு வந்து சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா இது வந்து நீங்க யாரும் எக்ஸாம்ல பார்க்கும்போது புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவீங்க. அதனாலதான் இந்த மெத்தட சொல்லி கொண்டு வந்தேன். சரியா? இதே மாதிரி புது கொஸ்டின்ஸும் இருக்குது. எஸ்எஸ்சில, டிஎன்பிசி, நார்மலா ரீசனிங்ல இல்லாத சில புது டைப் பேங்கிங் லெவல் கொஸ்டின்ஸ் நமக்கு இந்த இடத்துல ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் அடுத்தடுத்த செஷன்ஸ்ல கொண்டு வரேன். சரியா? ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வச்சு, அதுவும் கிராஜுவேட் லெவல் தான். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம எடுக்கக்கூடியது ஃபுல் கொஸ்டின்ஸும் கிராஜுவேட் லெவல்ல இருந்து தான் எடுக்கிறோம். ஓகேவா? அப்போ கிராஜுவேட் லெவல் நோட்டிபிகேஷன் வந்துச்சு. ஸோ அப்ளை பண்றவங்க எல்லாருமே ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நல்லா படிங்க. எக்ஸாமுக்கு 4 months 5 months இருக்கும். அதுக்கு நான் வந்து இந்த செஷனை கொண்டு வரதுல எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஏன்னா எக்ஸாமுக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டை நான் கொடுக்குறோம் அப்படிங்கிற எனக்கு ஒரு இது இருக்குது. ஸோ அதனால எனக்கு ஒரு எப்படி சொல்றது, எக்ஸாமுக்கு இந்த கிராஜுவேட் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம முடிக்கணும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பேசிக் கான்செப்ட்ஸ், ரிவிஷனு, அப்புறம் இன்னும் என்னெல்லாம் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணணுமோ, மார்க் டெஸ்ட், அந்த மாதிரி எல்லாமே நம்ம ஃபியூச்சர்ல கொண்டு போகலாம். கிளியர்? ஸோ எப்பவுமே கனெக்டடா இருங்க. உங்களுக்கு ரெகுலரா கிளாஸஸ் வந்துட்டே இருக்கும். குறிப்பா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு. ஸோ ரெடியா இருங்க. பி ரெடி. ஓகே. இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாமா? ஹச்சுக்கு 8, ஓக்கு 15. ஸோ இங்க என்ன இருக்கு? +7 ஆயிருக்கு. அப்புறம் J10, Q17, அங்கேயுமே +7 தான். ஸோ 10, 17, ஸோ +7. L12, N14, ஸோ அப்போ 12, 14 அப்படின்னா +2. அப்போ இதுதான் லாஜிக். இங்க பாருங்க, N14, P16 அப்படின்னா இங்கேயும் +2 தான் இருக்கணும். இப்போ இங்கேயும் +7 தான் இருக்கணும். L12, S19 அப்படின்னா +7. ஸோ இங்கேயும் +7. அப்போ ஓவராலாவே இதோட லாஜிக் என்ன? +7, +7, +2. ஸோ இருக்க என்னோட ஸ்பீடு மட்டும் இல்ல, நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களோட ஸ்பீடுமே இம்ப்ரூவ் ஆகும். இப்போ Lங்கிறது 12, ஸோ இங்க +7 தான். +7. ஸோ Lங்கிறது 12, Sங்கிறது 19, +7. Nக்கு U வருமா? +7. Nங்கிறது 14, யூங்கிறது 21, ஸோ இங்கேயுமே +7 தான். கரெக்ட். பிங்கிறது 16, கியூங்கிறது 17, ஸோ அப்போ இங்க +1 வருது. ஸோ தப்பு. அடுத்து கேங்கிறது 11, எஸ்ங்கிறது என்ன? நமக்கு 19. K11, எஸ்ங்கிறது 19, ஸோ +8 ஆகுது. அப்போ நமக்கு என்ன? +7 தான் ஆகணும். அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் 4 தான் ஆன்சரா இருக்கணும். செக் பண்ணிக்கலாமா? ஆப்ஷன் 4 LSக்கு +7 பார்த்துட்டோம், NUக்கும் +7 பார்த்துட்டோம், PRக்கு இங்க இருக்கு பாருங்க, PRக்கு 16, 18 அப்படின்னா +2. ஸோ அப்போ ஓவராலா நமக்கான கொஸ்டின்கான ஆன்சர் கிடைச்சிச்சு. சிம்பிள் லெட்டர் அனாலஜி பேஸ் பண்ணி நம்ம எவ்வளவு ஸ்பீடா போட்டிருக்கோம் பாருங்க. அந்த நம்பர் லெட்டருக்கு நம்பர்ஸ் போட்டு சால்வ் பண்ணிருக்கிறோம். சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாமா? பிகினர்ஸா இருந்தாலும் ஆல்ரெடி லெட்டர் அனாலஜி ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லெட்டர் அனாலஜி ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் ஃபாஸ்டா போறேன். சரியா? இந்த மெத்தட், இந்த ட்ரையட் அப்படிங்கிற கொஸ்டினை காமிக்கிறதுக்காக தான் இந்த செஷன் முக்கியமா நான் கொண்டு வந்தேன். ஓகேவா? ஸோ பாத்துக்கோங்க. இப்போ அடுத்து Fங்கிறது 6, Bங்கிறது 2, ஸோ -4. அப்புறம் Iங்கிறது 9, Dங்கிறது 4, ஸோ -5. அப்புறம் Kங்கிறது 11, Mங்கிறது 13, +2. ஓகே, -4, -5, +2.
அதே மாதிரி இங்கேயும் ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கலாமா? J10 F6 -4 M13 H8 அப்பனா -5. ஓகே, தென் O10 O15 Q17 +2. ஸோ -4 -5 +2 தான் ஆன்சர். கண்டுபிடிக்கலாமா? எம்ங்கிறது 13, ஐங்கிறது 9. ஸோ இந்த இடத்துல -4. ஆமா -4. அப்ப இது வராது, எண்ணெய் வச்சு வராது. எண்ணெய்னா -5 ஆயிரும். ஸோ அப்போ எண்ணெய் வச்சு இந்த ரெண்டும் வராது அப்படிங்கறத ரிமூவ் பண்ணிக்கலாம். பிகே இது ரெண்டும் சேமா தான் இருக்கு, அதை செக் பண்ண வேண்டாம். லாஸ்ட் இதை மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட் இது செக் பண்ணணும்னா ஆறுங்கிறது நான் எப்படி ஆப்ஷனை எலிமினேட் பண்றேன், ஏன்னா எனக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆக கூடாது. நான் எல்லாத்தையும் போட்டு உட்காந்து எனக்கு செக் பண்றதுக்கு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் பண்ணி போயிட்டே இருப்பேன். இப்போ எனக்கு எம்ஐ கரெக்டா வருது -4ன்னு, அப்ப கண்டிப்பா எண்ணெய் வராது. எண்ணெயில 5ல வரும் -5. ஸோ அதனால அதை நான் செக் பண்ண மாட்டேன். பிகே இங்க ரெண்டு சேமா இருக்கிறதால அதையும் செக் பண்ண மாட்டேன். ஆர்டி ஆர்யூ எது வருதுன்னு பார்ப்பேன். ஆர்டி வருமா? ஆமா, எனக்கு ஆர்டி தான் வரும், ஆர்யூ வராது. ஆர்யூனா +3 போயிடும். ஆர்டி தான் என்ன, எனக்கு +2 வரும். ஆறுங்கிறது 18, டீங்கிறது 20. ஸோ +2 வந்துடும். ஸோ ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் 1. நான் டைரக்டா ஆன்சர் போட்டு போயிட்டே இருப்பேனா. இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. NJ 14 10 -4 Q17 M13 -4 T20 V22 ஸோ +2 -4 நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா கொஸ்டின்லயுமே இந்த மூணாவது +2 தான் வந்திருக்கு பாத்தீங்களா. மேபி அது உங்க கொஸ்டின் ஈஸியா கேட்கணுங்கிறதுக்காக இப்படி வைக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்ல எந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலும் நீங்க வந்து அதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. சரியா? நம்பர்ஸை போட்டு கரெக்டா ப்ராப்பரா பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டு லாஜிக்கை கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் ஆப்ஷன்ல ஆன்சரை செக் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்குலாம் வந்து 30 செகண்ட்க்கு மேல எடுக்கக்கூடாது என்ன கேட்டா. ஓகே, ஸோ பாத்துக்கோங்க. 30 செகண்ட்குள்ள போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தென் Q17 M13 ஸோ -4 T20 P16 -4 W13 W23 Y24 Y25 +2. ஸோ ஒன் செகண்ட் டவுட் வந்துருச்சு. W23 Y25 +2. ஸோ -4 +2 தான் லாஜிக். ஸோ இப்போ M13 H8 13 8 -5ல வருது. ஸோ அப்போ MH வச்சு வராது, MH வச்சு வராது. எல் வச்சு செக் பண்ணலாமா? எல்லுங்கிறது 12, எல்லுங்கிறது 12, ஹச்சுங்கிறது 8, 12 -8 -4 தான் வரும். அது மாதிரி ஓங்கிறது 15. ஸோ ஓகே, நான் செக் பண்ண மாட்டேன், ரெண்டு சேமா இருக்கு. இங்க +2 எது? ஆர்டி தான். ஸோ ஆப்ஷன் 4 தான் வரும். ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, இங்க நடுவில் ஓகே இருக்குதுல, அது செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எம்ஹெச்சுக்கு எனக்கு -5 வரும். ஸோ அதனால அந்த ரெண்டு ஆப்ஷனையும் ரிமூவ் பண்ணிட்டேன். எல்ஹெச் வச்சு செக் பண்ணிருக்கிறேன். எல்ஹெச்லயும் இதுவான்னு செக் பண்ணும்போது ஆர்யூங்கிறது எனக்கு +3 வரும், ஆர்டி தான் +2 வரும். ஓகேவா? அடுத்து இப்போ அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். நான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நடத்துறேன். சரியா? நான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பா என்ன தேவையோ அது மட்டும் தான் நடத்துவேன். எக்ஸ்ட்ராவாவோ கம்மியாவோலாம் எடுக்கிறது இல்லை. ப்ராப்பரா என்ன கண்டென்ட் பெஸ்டா கொடுக்க முடியுமோ எக்ஸாமுக்கு முழுக்க ஒரே இடத்துல நீங்க படிக்கிற மாதிரியான கண்டென்ட் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். சரியா? இதை ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, என்ன டவுட்ஸ் இருந்தாலும் டெலிகிராம் மூலமாவோ கமெண்ட்லயோ எதுனாலும் கேளுங்க. ஓகே, எல்லாத்துக்கும் நான் வந்துட்டு உங்களுக்கு கூடவே இருக்கிறேன். சரியா? கூடவே உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஸோ என்ன சப்போர்ட் இருந்தாலும் கேளுங்க. ஓகேவா? தாராளமா கேளுங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்து பார்க்கலாம். ஈங்கிறது 5, ஏங்கிறது 1, ஸோ -4, ஜிங்கிறது 7, சிங்கிறது 3, ஸோ அங்கேயும் -3 தான். -4 -3 -4 -3 ரெண்டாவது லாஜிக். JL ஜேங்கிறது 10, எல்லுங்கிறது 12, ஸோ அப்போ +2. -4 -3 +2. இங்கேயும் செக் பண்ணிக்கலாமா? GC ஸோ இங்க -3 வருது. எப்படி? சாரி, இந்த இடத்துல -4 தானே, 7 3. ஸோ இங்கேயும் -4 தான். நான் தான் தப்பு பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் பேசிட்டே ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டேன். ஒன் செகண்ட். இப்போ ஈங்கிறது 5, ஏங்கிறது 4, ஸோ ஏங்கிறது 1 -4. அப்புறம் சாரி, இப்ப ஈங்கிறது இஏக்கு -4 பார்த்துட்டோம், ஜிசிக்கு வந்துட்டு -4 பார்த்துட்டோம், ஜேஎல்லுக்கு வந்துட்டு +2. அதே மாதிரி இங்கேயும் -4, ஐக்கு வந்துட்டு I9, ஈங்கிறது 5, ஸோ அங்கேயும் -4 தான் வரும். எல்லுங்கிறது 12, என்னங்கிறது 14, அங்க +2. ஸோ -4 -4 +2 கண்டுபிடிக்கலாமா?
கேங்கிறது 11, ஜிங்கிறது 7. ஸோ இந்த இடத்துல -4 வரும். அப்போ எல்ஜியை நான் ரிமூவ் பண்ணிடுவேன். எல்ஜியை ரிமூவ் பண்ணிடுவேன். ஏன்னா அது வந்து 12 7 வரும். 12 7 செப்பரேட் பண்ணனா 5 வரும். ஸோ -5 வரும். ஸோ அப்போ இந்த எல்ஜியை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து எம்ஐ செக் பண்ண மாட்டேன். பிஎஸ்ஆ பிஆர்ஆன்னு செக் பண்ணுவேன். பிஆருக்கு தான் எனக்கு +2 வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 1 நான் ரிமூவ் பண்ணிடுவேன். கிளியர்? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் J10 F6 ஸோ -4. அப்புறம் L12 H8 -4. தென் NP என்னங்கிறது 14, Pங்கிறது 16 +2. எப்படி சேம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல கேட்கறாங்கன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட்ல அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்ல அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் சேம் பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குது. சரியா? அவ்வளவுதான், சிம்பிளா பாத்துக்கோங்க. சரியா? அடுத்து HD 8 D4 ஸோ -4 தான். JF LN எல்லாமே -4 +2 தான் ஃபாலோ பண்ணும். அப்ப இங்க எது வரும்? K11 H8. இங்க என்ன வரும்? -3ல. ஸோ அப்போ KH ரிமூவ் பண்ணிருங்க. KH தூக்கி விட்டுருங்க. LH செக் பண்ணலாமா? Lங்கிறது 12, Hங்கிறது 8. ஸோ இந்த இடத்துல -4. NJ நான் செக் பண்ண மாட்டேன். PR PSன்னு பாத்தீங்கன்னா PR தான் வரும், PS வராது. அவ்வளவுதான், சிம்பிள். ஆப்ஷன் 2 ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிங்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மைனஸ் பின்னாடி போகுது. சிங்கிறது 3, எக்ஸ்ங்கிறது 24. ஸோ அப்போ இதை 2 1 26 25 26 25 24. ஸோ -5 ஆகுது. நல்லா பறக்கணும். G7 B2 ஸோ -5. கேங்கிறது 11, எஃப்ங்கிறது 6. கேங்கிறது 11, எஃப்ங்கிறது 6. இந்த ஒரு இடத்துல மூணாவது இது நம்பர் மாறி இருக்குது. ஓகே, மற்ற எல்லாத்துக்கும் +2 வந்துச்சு, இங்க மட்டும் மாறி இருக்கு. ஸோ இங்க -5, இங்க -5. ஓகே, -5. ஸோ அப்போ எல்லாமே -5 ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க செக் பண்ணிக்கலாமா? இதுலயும் -5. KF தான், இதுலயும் -5 தான் இருக்கும். ஓங்கிறது 15, ஜேங்கிறது 10, இங்கேயும் -5. அப்போ ஆப்ஷன்ல செக் பண்ணலாமா? ஆப்ஷன்ல பாருங்க, PK P16 K11. ஸோ இந்த இடத்துல 16 11 16 -11 -5 தான். அப்போ LG வருமா? 12 7, இங்கேயும் -5 தான் ஆகுது. ஓகே, அப்ப இது எல்லா ஆப்ஷனுமே வேற வேற இருக்கு. அப்ப எல்லாத்தையுமே ஒன்ஸ் செக் பண்ணி தான் ஆகணும். TO Tங்கிறது 20, ஓங்கிறது 15 -5 தான். Wங்கிறது 23, Sங்கிறது 19. ஸோ இங்க வராது. Pங்கிறது 16, Kங்கிறது 11. ஓகே, இது கரெக்ட். Sங்கிறது 19, இது 4 வரும், -4 வருது, தப்பு. Fங்கிறது 6, Aங்கிறது 1, -5 தான் கரெக்ட். Jங்கிறது 10, Eங்கிறது ஸோ இங்க -5 கரெக்டா தான் இருக்கு. அப்புறம் Nங்கிறது 14, Jங்கிறது 10. ஸோ இங்க -4 ஆகுது, இது வராது. ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் இதுதான் இருக்கணும். செக் பண்ணிக்கலாம். W23 Rங்கிறது 18, ஸோ -5 ஃபர்ஸ்ட். அப்புறம் ஏங்கிறது 1, Bங்கிறது பின்னாடி போருங்க, 26 25 24 23 22. ஸோ -5. Bங்கிறது 22 -5. ஏல இருந்து போகணும், ஏல இருந்து போகணும். ஏக்கு முன்னாடி 26 25 24 23 22 22 தான் V. ஸோ அப்போ ஏல இருந்து ஏங்கிறது 1 அப்படின்னா Vங்கிறது 22. ஸோ அது எப்படி போகணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சரியா? அப்போ அது இதுவும் -5 ஆயிருக்கு. அப்புறம் இசட்டுக்கு பாருங்க, ஈங்கிறதுல இருந்து -5 பண்ணா நல்லா புரிஞ்சுக்கணும். ஈங்கிறது 5, ஈங்கிறது -5 பண்ணா ஏ வரும் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா தப்பு. -5 பண்ணா ஏங்கிறது 4th பிளேஸ்ல தான் இருக்கும், இசட் தான் 5th பிளேஸ்க்கு வரும். சரியா? நல்லா பாருங்க. இப்போ BCD இங்க இருந்து மைனஸ் பண்ணிட்டே போங்க. 1 2 3 4 5 -5 பண்ணோம் அப்படின்னா என்ன? இசட் வரும். ஓகே, நிறைய பேர் 5 -5 1 அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தப்பாயிடுறது. ஏன்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? நமக்கு என்ன வரணும்? ல இருந்து -5 பண்ணீங்க அப்படின்னா என்ன வரணும்? இசட் தான் வரணும். எப்படி செக் பண்ணணும்? ஈனா 5ஆ? ஸோ DCB இப்படி போடணும்னா கூட போடலாம், இல்லைன்னா 4 3 2 1 26 இதை வச்சுக்கலாம். 1 2 3 போட்டா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்ப பாருங்க, இப்ப எனக்கு ல இருந்து -5 பண்ணணும். ஓகேவா? ல இருந்து இசட்டுக்கு என்னன்னு பாக்கணும். அப்போ ஈங்கிறது 5 4 3 2 1, இசட்டுங்கிறது எனக்கு 26. அப்போ -5 அப்படின்னு அர்த்தம் ல இருந்து இசட் போறதுக்கு. ஸோ அப்போ இங்க -5. ஆப்ஷன் 4 தான் சரியான ஆன்சர். கிளியர்? ஸோ நம்ம 10 கொஸ்டின் பார்த்துட்டோம். மற்ற எல்லாமே இதே பேட்டர்ன், இதே மெத்தடோட நீங்க சால்வ் பண்ணி பாருங்க.
உங்களுக்கு உடனே நான் வந்துட்டு இது டெலிகிராம் குரூப்ல நோட்ஸ் போட்டுருவேன். டெய்லி நான் உங்களுக்கு நோட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை நீங்க யூஸ் பண்றீங்களான்னு தெரியல. ஓகே, நீங்க அதை ஃபார்வர்ட் கூட இப்போ பண்ணிக்கலாம், சேவ் பண்ணலாம், ஃபார்வர்ட் பண்ணலாம். நான் குரூப் வந்துட்டு ஃபுல் ஓப்பன் பண்ணிட்டேன். சரியா, நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகே, 4 லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இது கொஸ்டின், ஏதாவது ஒரு கொஸ்டின் ரேண்டமா சால்வ் பண்ணலாமா? இந்த ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு மீதி எல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? சேம் மெத்தட் தான். சரி, சும்மா ரேண்டமா எடுக்கலாம், என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இது சேஞ்ச் ஆயிருக்கிற பேட்டர்ன், இது என்ன பேட்டர்ன்னு பாருங்க. எனக்கு நான் பார்த்தோன்னே எல்லா கொஸ்டின்லயுமே நான் பார்த்தோன்னே கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னா, இந்த இருக்கக்கூடிய லெட்டரையே வந்து மாத்தி மாத்தி போட்டிருக்கிறாங்க. புரியுதா? இங்க பாருங்க, இப்போ ரியல் அப்படிங்கிற லெட்டரு, மேக் அப்படிங்கிற லெட்டரு, இதே ரெண்டாவது இடத்துல என்ன வருதுன்னா இது ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போகுது, ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வருது. எல்லுங்கிறது லாஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு வருது. புரியுதா? லாஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு வருது, லாஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு வருது. அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ரெண்டாவது போகுது. அதுக்கப்புறம் ஏங்கிறது இந்த இடத்துல மூணாவதுல இருக்கிறது ரெண்டாவதுக்கும், ரெண்டாவதுல இருக்கிறது கடைசியாகவும் வருது. அப்போ ஈன்னு வருது. லாஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு வரும், ஃபர்ஸ்ட் இருக்கிறது அப்படியே இருக்குது. அப்புறம் நடுவுல இருக்கிறது மாத்தி போட்டுக்கோங்க. சரியா? ஏகேன்னு இருக்கிறத கேன்னு மாத்திக்கோங்க. ஓகேவா? எப்படி சேஞ்ச் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. அந்த லெட்டருக்குள்ளேயே மாத்துறாங்க. இது ஒரு டைப். ஓகேவா? சோ இது ஒரு டைப். இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். நம்ம என்ன ஆல்பபெட் பேஸ் பண்ணி, நம்பர் பேஸ் பண்ணி முன்னாடி எல்லாம் சால்வ் பண்ணோம். இது பாருங்க, ஜஸ்ட் அந்த லெட்டருக்குள்ளேயே மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வருது, அப்புறம் நடுவுல இருக்கிறத மாத்தி போட்டிருக்காங்க. சோ அப்ப இங்க பாருங்க, இங்க என்ன பண்ணிருக்காங்க, அப்படி இருந்த இடத்தையே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதோட பொசிஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ ரெண்டாவது செட் இருக்குல்ல, இது ஃபர்ஸ்ட் செட்டு. ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து ரெண்டாவது செட் எப்படி போகுதுன்னு பாருங்க, ரெண்டாவது செட்ல இருந்து மூணாவது செட் எப்படி போகுதுன்னு பாருங்க. அப்போ இதுலயே அப்படி சேஞ்ச் பண்ணிருக்காங்க, RLEA. ஓகே, இங்க அப்படின்னா MEAK இருந்த இடத்துல மாத்தணும். சோ அப்ப இதே மெத்தட் எங்க ஃபாலோ ஆயிருக்குன்னு பாருங்க. ஓகேவா? இதே பேட்டர்ன் எங்க ஃபாலோ ஆயிருக்குன்னு பாருங்க. கீஸ்ன்னு இருக்கு, லாஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும், ஒய்ன்னு மாறணும், ஒய்ன்னு மாறணும். ஆனா இங்க EY அப்படியே இருக்கு, தப்பு. தென் புரியுதா நான் எப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் பொறுமையா எடுத்து பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். சரியா? இப்போ ஹக்ஸ்ன்னு இருக்குது, லாஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும், ஆனா இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வரல. அப்புறம் இங்க பாருங்க, FO ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கு, மிஸ் பண்ணிருக்குன்னா இல்ல, இது தப்பு. FO லாஸ்ட் லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வரல, ரெண்டாவது இருக்கு, தப்பு. இது செக் பண்ணலாமா? இது கரெக்டா இருக்கணும். லாஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும், COPல ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெண்டாவது செட்டுக்கு போகும்போது என்ன, லாஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும், ரெண்டாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படி போட்டுக்கோங்க, இந்த ரெண்டையும் மாத்தி போடணும், PO போடணும். சோ அது கரெக்டா இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும், ரெண்டா பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும், CEOP. கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. லாஜிக் இதுதான். சரியா? இப்போ இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இதுலயே அதே நம்ம மேல பார்த்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு கேட்கலாம். ஆனா ஃபுல்லுமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்களா? அப்படியே அந்த பிளேஸ மட்டும் மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். அது எப்படினாலும் பிளேஸ் மாத்தி போடலாம். இதுக்கு பார்க்கலாமா, இதுக்கு எப்படி போட்டிருக்காங்கன்னு. பெயில்னு இருக்கு, அத ALIBன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ALIB. சோ ரெண்டாவது, நாலாவது, மூணாவது, ஃபர்ஸ்ட். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். 2 4 அங்க ரெண்டாவது, நாலாவது, மூணாவது, 1. சரியா? 1 2 3 4 எப்படி செஞ்சிருக்காங்க, 2 4 3 1 பாத்திருக்காங்க, மாத்திருக்காங்க. இதை நீங்க இப்படி நம்பர் வச்சு கூட போட்டு பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு எப்படி நீங்க மிஸ்டேக் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க நம்பர் வச்சு கூட போட்டு பாத்துக்கோங்க. சரியா? 2 4 3 1 மாத்திருக்காங்க. அதே மாதிரி LIABங்கிறது வந்துட்டு 4 3 1 2. சரியா? இங்க இருந்து பாக்குறேன், இந்த 2 இங்க வந்திருக்கு, இந்த 1 இங்க, 3 இங்க, 4 இங்க. சரியா? இது பாத்துக்கோங்க, இங்க இருந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப ஆப்ஷன்ல செக் பண்ணிக்கலாமா? இது கொஞ்சம் வந்துட்டு டைம் எடுக்கிற கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. சோ அதனால கொஞ்சம் கவனமா பாருங்க. சரியா? இது நீங்க நம்பர் வச்சும் போடலாம், இல்ல அந்த லெட்டர் எப்படி சேஞ்ச் பண்ணிருக்காங்கிறத பாத்துக்கோங்க. இதுல கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா சேஞ்ச் பண்ணிருக்காங்க, முன்னாடி பின்னாடிங்கிறதுல
ஒரு லிட்டில் கன்ஃபியூஷன் இருக்கு பாத்தீங்களா, இது 4 பின்னாடி இருக்கிறது முன்னாடி போகுது அப்படிங்கிற மாதிரி. இதுல பாருங்களேன் என்ன கன்ஃபியூஷன் இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க நம்பரை மட்டும் தப்பா யூஸ், இது 2 முன்னாடி போகுது, 4 முன்னாடி போகுது, ஃபர்ஸ்ட் இருக்கிறது லாஸ்ட் போகுது, தேர்ட் இருக்கிறது தேர்ட்லயே இருக்கு, தேர்ட் இருக்கிறது தேர்ட்லயே இருக்கு இங்க. கரெக்டா? ஆமா, தேர்ட் இருக்கிறது தேர்ட்லயே இருக்கு. சரியா? ஆனா இங்க பாருங்க, தேர்ட்ல இருக்கிறது வேரி ஆயிருக்கு, இங்க எல்லாம் எல்லாமே வேரி ஆயிருக்கு. அப்போ கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரே ஒரு நிமிஷம், இந்த இடத்துல கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் நம்பர் வச்சு சொன்னேன். உங்களுக்கு நீங்க அப்படின்னாலும் போடலாம். ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க, லாஸ்ட்ல இருக்கிறது லாஸ்டே இருக்கு. ஓகே, நான் தான் தப்பு பண்ணிருக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த இடத்துல லாஸ்ட்ல இருக்கிறது லாஸ்டே இருக்கு, பி. ஃபோர்த் இருக்கிறது ஃபோர்த்தே இருக்கு. இந்த நம்பர் போட்டதுனால நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நம்பர் போட வேண்டாம், இல்ல கன்ஃபியூஸ் ஆகுது தானே, இதுக்கு நம்பர் போட்டா வேண்டாம், நம்பர் போட வேண்டாம், 1 2 3 4 போட வேண்டாம். ஓகே, நான் எது பெஸ்ட் மெத்தட், நான் ஜஸ்ட் இப்போ டைரக்டா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கான சொல்யூஷன்லாம் நான் வந்துட்டு எங்கேயுமே பார்த்துட்டுலாம் வரல. இதுக்கு நான் இப்போ கரண்டா இப்போ எப்படி இதை சால்வ் பண்ணா பெஸ்டா இருக்குங்கிற கரண்டா லைவா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். சரியா? நானும் இது முன்னாடி எல்லாம் சால்வ் பண்ணிட்டு வரல, ஜஸ்ட் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் எது பெஸ்டா வரும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நல்ல வேலை இந்த கொஸ்டின் நான் வந்து பார்த்து உங்களுக்கு சொல்ல வந்தேன், இல்லைன்னா நீங்க எக்ஸாம்ல போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஓகே, நம்ம பெஸ்ட் மெத்தட் எதுன்னு இப்போ லைவாவே செக் பண்ணிடலாம். ஓகே, நம்பர் போட்டு பார்த்தேன், ஒர்க் ஆகல. ஓகே, நம்பர் போட்டு பார்த்தேன், 1 2 3 4 அப்படிங்கறது போட்டேன், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு. ஸோ அதை விட்டுடலாம், நம்ம கிராஸ் பண்ணியே பார்த்துக்கலாம். ஸோ 4th வந்து சேமா அதே பிளேஸ்ல இருக்கு, இது முன்னாடி போகுது. ஒரே ஒரு நிமிஷம், இது முன்னாடி போகுது, எல்லு வந்துட்டு முன்னாடி போகுது, ஃபர்ஸ்ட்ல இடத்துல போகுது, தேர்ட்ல இருக்கிறது செகண்டுக்கு போகுது, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது இங்க வருது. புரிஞ்சுச்சா? ஸோ அப்போ டிஏஎஃப்க்கு செக் பண்ணிக்கலாமா? டிஇஏஎஃப் இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், செகண்ட் ஃபர்ஸ்ட், ஃபோர்த் செகண்ட், டிங்கிறது கடைசி போயிருக்கணும், ஏங்கிறது அதே பிளேஸ்ல இருக்கணும். அப்போ ஏ, இங்க எஃப், இங்க இ, இங்க டி வரும். அப்ப இந்த இடத்துல என்ன, மூணாவதுல செகண்ட்ல இருந்து மூணாவதுக்கு போறதுக்கு லாஜிக் என்ன, அந்த டி அதே பிளேஸ்ல இருக்கணும், ஏங்கிறது செகண்டுக்கு போகும், எஃப்ங்கிறது ஃபர்ஸ்டுக்கு போகும், இங்கிறது தேர்டுக்கு போகும். அப்போ எஃப் ஏ இடி எந்த லாஜிக் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு புரியுதா? ரெண்டுலயும் வேற வேற லாஜிக் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கணும் கொஸ்டின் போடும்போது. ஸோ அப்ப இங்க ஏதாவது ஒண்ணு வச்சு செக் பண்ணலாம். ரெண்டாவது இருக்கிறது ஃபர்ஸ்டுக்கு போகணும், ஃபோர்த் இருக்கிறது செகண்டுக்கு போகணும். ரெண்டாவது இருக்கிறது ஃபர்ஸ்டுக்கு போகுது, ஃபோர்த் இருக்கிறது செகண்ட் போகுது. கரெக்ட். அடுத்து மூணாவது இருக்கிறது அதே பிளேஸ்ல இருக்கணும். நாலாவது ஜி வந்து பிளேஸ் மாறி இருக்கணுமே. நாலாவது சாரி தப்பு, ஜி இந்த இடத்துல நாலாவது டி தானே, இது நம்ம பார்த்துட்டோம். தேர்டு ஃபர்ஸ்ட் இருக்கிறது நாலாவதுக்கு போகணும். ஓகேவா? கரெக்ட் தான், இந்த இடத்துல கரெக்டா இருக்கு. நம்ம பார்த்த பேட்டர்ன் இங்க ஃபாலோ ஆயிருக்கு. என்னது, GOLD. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இருக்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு போகணும், நாலாவது இருக்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு போகணும், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது லாஸ்ட்டுக்கு வரணும், மூணாவது இருக்கிறது அதே பிளேஸ்ல இருக்கணும். ஸோ ரெண்டாவதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு போனா ஓ, நாலாவது செகண்டுக்கு போனா டி, எல் அதே பிளேஸ்ல இருக்கும் எல், அப்புறம் ஜி. ஸோ ஆப்ஷன்ல அதே தான் இருக்கு. அதே மாதிரி இங்க செக் பண்ணலாமா? இங்க என்ன வரணும், இந்த ஜி அப்படியே இருக்கணும், ஆனா இந்த ஜி அப்படியே இல்லை. இங்க இருக்கக்கூடிய ஜி இங்கேயும் ஜின்னு வந்திருக்கணும், தப்பு. ஃபோர்த் இங்க சேமா இருக்குல்ல. ஓகேவா? கிளியரா புரியுதா பாருங்க. இந்த இடத்துல டி, இந்த இடத்துல டி அப்படியே இருக்கு, இங்க ஏ, இங்க ஏ அப்படியே இருக்கு. இதை வச்சு கூட நீங்க ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். எப்படின்னு சொல்றேன் பாருங்களேன். இந்த இடத்துல ஏ இருக்கு, இங்க ஏ இருக்கு, இங்க என், இங்க என் வரணும், தப்பு. பாத்தீங்களா? இது ஒரு மெத்தடு, இது ஒரு வே. ஜஸ்ட் நீங்க வந்து இந்த ரீசனிங் பொறுத்த வரைக்கும் உங்களோட திங்கிங் எபிலிட்டி தான். நீங்க எந்த மாதிரி திங்க் பண்றீங்க அப்படிங்கறத வச்சு கூட உங்களால இதை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து செகண்ட் செட் ஆகும்போது இந்த 3 சேம் பிளேஸ்ல இருக்கு, செகண்ட்ல இருந்து தேர்ட் போகும்போது ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கக்கூடிய சேமா இருக்கு. அப்போ இங்க இருந்து இங்க போகும்போது இந்த தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது சேமா இருக்கணும், இங்க இருந்து இங்க போகும்போது ஃபோர்த் பிளேஸ் இருக்கிறது சேமா இருக்கணும். ஆனா இல்ல. அதே இது இங்க பாருங்க, பிபி சேமா இருக்கு, எல் சேமா இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் இதுதான் வரும். இந்த இடத்துல பாருங்க, இங்க 5 லெட்டர் இருக்கு, நமக்கு 4 லெட்டர் தானே இருக்கணும், இதே தானே இங்க மாறணும், இங்க தப்பா இருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். ஆப்ஷன் 3 அதை செக் பண்ணுவோமா? நம்மளோட பேட்டர்ன்ல அது இருக்குதானே ஒரு தடவை செக் பண்ணிக்கலாமா? போல்டு. கொஞ்சம் டைம் எடுத்து நான் சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இது என்ன சொல்ல வரோம்னு சொல்லிட்டு. செகண்டுக்கு ஃபர்ஸ்ட் வருது, டிங்கிறது செகண்ட் போகும்,
பிங்கிறது லாஸ்ட் போகும், எல் அதே பிளேஸ்ல இருக்கும். அடுத்து பிங்கிறது அதே பிளேஸ்க்கு வரும், டிங்கிறது ஃபர்ஸ்ட் போகும், எல்லுங்கிறது செகண்ட் வரும், ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஓங்கிறது லாஸ்டா போகும். ஓ எல் டி இதே மாதிரி தானே இருக்கு. ஸோ கரெக்டா இருக்கா? நம்ம கண்டுபிடிச்ச பேட்டர்ன் மாதிரியே வந்திருக்கு. ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, இது கொஞ்சம் கால்குலேட்டிங்கா தான் இருக்கு. ஸோ பாத்துக்கோங்க, இதுக்கு லெட்டர்ஸ் வச்சு போடலாம், பட் அது எதுக்கு? அதுக்கு நம்ம இப்படியே கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். சரியா? லெட்டர்ஸ் வச்சுனா, அதாவது நம்பர்ஸ் வச்சுனா என்ன, 2 1 2 1 1 2 3 அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி போடணும். அது எதுக்கு? இல்ல அது கன்ஃபியூஸ் ஆகும். இந்த இடத்துல என்ன வரும், நம்பர்ஸ் வச்சு போடுறது கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? இந்த வெரைட்டி கொஸ்டின்ல இன்னும் ஒரு கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். சரியா? இது ஜஸ்ட் நம்பர் மாத்தி போடுறது தானே, இது நீங்க பாத்துக்கோங்க. சரியா? சரி, இப்ப இங்க பாக்கலாம், இது சால்வ் பண்ணலாம். நான் சும்மா ரேண்டமா தான் சால்வ் பண்ண போறோம். ARCE CARE ECRA எப்படி சேஞ்ச் பண்ணிருக்காங்க? இதுக்கு வேற ஏதாவது மெத்தட் இருந்தா நான் ஃபியூச்சர்ல சொல்லி தரேன். சரியா? இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்குமா என்னன்னு தெரியல, பட் இது வந்து அப்படியே மாத்தி போடுறது தானே. இது ஸ்கூல் பிள்ளைங்க கூட இப்படி மாத்தி போட்டு அதே மாதிரி நீங்க இன்னொரு லெட்டர் மாத்துங்கன்னா மாத்திருங்க. ஸோ அதனால இதுக்கு ஷார்ட்கட்லாம் தேவையில்லை. ஸோ தேர்டு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வருது, ஃபர்ஸ்ட் இருக்கிறது செகண்டுக்கு வருது, செகண்ட் இருக்கிறது தேர்டு, லாஸ்ட் இருக்கிறது அப்படி இருக்கு. ஸோ லாஸ்ட் இருக்கிறது அப்படி இருக்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் போகும்போது லாஸ்ட்ல இருக்கிற லெட்டர் அப்படி இருக்கணும். அப்ப அதே மாதிரி ஆப்ஷன்ல எங்க இருக்கு? இது கண்டிப்பா வர முடியாது. இங்க நடுவுல 2 லெட்டர் தான் இருக்கு. ஸோ அது கண்டிப்பா வர முடியாது. இந்த 2 கரெக்ட் சேமா இருக்கணும், இது சேமா இருக்கணும், இது சேமா இருக்கணும். ஸோ எல்லாத்துலயுமே சேமா இருக்கு. அப்போ ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். இப்ப இங்க இருந்து செகண்ட்ல இருந்து தேர்ட் செட்டுக்கு எப்படி போகுதுன்னு பாக்கலாமா? ஈங்கிறது ஃபர்ஸ்ட் வருது, சி அப்புறம் இது லாஸ்ட் போகுது, ஆறுங்கிறது அதே பிளேஸ்ல இருக்கு. அப்ப மூணாவது இருக்கக்கூடிய லெட்டர் வந்துட்டு அதே பிளேஸ்ல இருக்கணும். சோ செகண்ட் செட்ல இருந்து மூணாவது செட்டுக்கு போகும்போது மூணாவது லெட்டர் அதே பிளேஸ்ல இருக்கணும். இப்போ என் அதே பிளேஸ்ல இருக்கு, ஓ அதே பிளேஸ்ல இருக்கு, ஏ அதே பிளேஸ்ல இருக்கு. சோ அப்போ 3 ஆப்ஷன்லயுமே நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும். 3 ஆப்ஷன்லயுமே நம்ம எலிமினேட் பண்ண முடியல. இந்த மெத்தடை வச்சு, இந்த ஆறு சேமா இருக்கிறத வச்சு எலிமினேட் பண்ண முடியல. ஓகேவா? சரியா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? அடுத்து பார்க்கலாம். அப்ப நம்ம ஒன்னா செக் பண்ணி பார்த்தே ஆகணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? IBNG லாஸ்ட்ல இருக்குது அதே பிளேஸ்க்கு வரணும். இந்த இடத்துல மூணாவது இருக்கிறது அதே பிளேஸ்ல இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் தப்பு, இது தப்பு. அடுத்து இந்த இடத்துல லாஸ்ட்ல இருக்கிறது சேம் பிளேஸ்ல இருக்கணும்னு பார்த்தோம், அது ஓகே. WORM தேர்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும், ஓகே கரெக்ட். அப்புறம் செகண்ட்ல இருக்கிறது தேர்டுக்கு போகணும், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது செகண்டுக்கு வரணும், W லாஸ்ட்ல இருக்கிறது அதே பிளேஸ்க்கு போகணும். ஓகேவா? நம்ம கரெக்டா போட்டிருக்கோமா? ஓகே, இதே மெத்தட்ல போட்டிருக்கோம். இங்க நான் என்ன பண்ணிருக்கணும் அதே தான் இங்கேயும் போட்டிருக்கிறேன், பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இங்க கீழே செக் பண்ணணும், கீழே வரணும்ல. கீழே வரும்போது MROW போட்டிருக்காங்க. MROWனா லாஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு வருது, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது செகண்ட் போகுது, செகண்ட்ல இருக்கிறது லாஸ்ட் போகுது, தேர்ட்ல இருக்கிறது தேர்ட் பிளேஸ் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் 3 தான் வரணும். இது ஏன் வராதுன்னு பாத்துடலாமா? இது ஏன் வராது? ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்டே வருதே, நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்டே வரக்கூடாது. அடுத்தடுத்தது இல்ல, ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் போகும்போது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது செகண்டுக்கு போகணும். ஆனா இந்த இடத்துல எஸ் ஃபர்ஸ்ட்லயே இருக்குது. ஸோ அப்போ இது ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த ஆப்ஷன் என்ன நமக்கு தப்பானது, ஆப்ஷன் 4 ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஜஸ்ட் இதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். நீங்க எந்த அளவுக்கு ஸ்பீடா சால்வ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியா போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து அவ்வளவுதான். ஓகே, 31 கொஸ்டின் வந்துருச்சா? லாஸ்ட் பேஜ் இது. இன்னும் ஒண்ணு சால்வ் பண்ணிடலாமா? அப்படியே இந்த இது பண்ண இது பார்க்க எனக்கு இன்னும் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம், அதான் பெட்டர்னு தோணுது. ஓகே, SAND. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதையும் ஈஸியா உங்களால சால்வ் பண்ண முடியும். DSNA ஏதாவது ஒரு ட்ரிக் உங்களால இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். நீங்களே இதை எப்படி ஃபாஸ்டா சால்வ் பண்ணணுங்கிறது நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. கிளியர்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் தேர்ட்ல இருக்கிறது தேர்டே வரணும், தேர்ட்ல இருக்கிறது தேர்டே வரணும், தேர்ட்ல இருக்கிறது தேர்டே வரணும். ஸோ இந்த ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடலாம். தேர்ட்ல இருக்கிறது தேர்டே வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து செகண்ட் செட் போகும்போது தேர்ட்ல இருக்க லெட்டர் தேர்டே வரணும். ஸோ அப்போ இங்க அதை வச்சு நான் ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் போறது. இப்போ லாஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் வரணும், லாஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் வரணும், கரெக்ட். லாஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் வரணும்,
லாஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் வரணும். சோ அப்ப ஆப்ஷன் 3 எலிமினேட் பண்ணிடலாம். எப்படி பாத்தீங்களா? இது ஒரு டைப். இப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் ஒவ்வொரு கொஸ்டினையுமே ஒவ்வொரு சமயமே ஒவ்வொரு மாதிரி சால்வ் பண்ணிட்டு வரேன் பாத்தீங்களா. இதுல நீங்க ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு எந்த ஐடியா தோணுதோ அதை சால்வ் பண்ணிக்கோங்க. இதுல வேற எது நான் என்ன பண்றது, இதுல இந்த மாதிரி ட்ரையர்ஸ்ல நான் வேற எதுவும் சொல்லி கொடுக்கறதுக்கு இல்ல, உங்களோட லாஜிக் நீங்க கண்டுபிடிக்கிறதுல இருக்கு. ஓகேவா? சோ சிம்பிள் தான், இது நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். கிளியர்? இப்போ நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் இந்த இதை வச்சு ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணேன். அப்புறம் லாஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் வரணுங்கிறத வச்சு ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணேன். இந்த லாஸ்ட்ல இருக்கிறது இங்க ஃபர்ஸ்ட் வரணும், லாஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் வரணும், லாஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் வரணும், ஆனா வரல. சோ இப்ப இது ரிமூவ் பண்ணிடலாம். இந்த லாஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, கரெக்ட் தான். அடுத்து ஏதாவது ஒண்ணு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது செகண்ட் போகணும், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது செகண்ட் போகணும். நான் அப்ப இதுல ரெண்டாவது ஆப்ஷன் பார்க்க மாட்டேன், மூணாவது ஆப்ஷன் பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது செகண்ட் போகணும், கரெக்ட். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது செகண்ட் போகணும், அதுவும் கரெக்டா இருக்கு. ஓகே. அடுத்து செகண்ட்ல இருக்கிறது லாஸ்ட் போகணும், செகண்ட்ல இருக்கிறது லாஸ்ட் போகணும், ஓகே கரெக்ட். செகண்ட்ல இருக்கிறது லாஸ்ட் போகணும், அதுவும் கரெக்ட். சரியா? அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு செட்டும் கரெக்டா இருக்கு. நம்ம கொடுத்த ஃபாலோ செட்டே ஃபாலோ ஆகுது. அப்ப ரெண்டாவதுல இருந்து மூணாவது போகும்போது போற செட்டு மட்டும் பார்க்கணும். இப்போ அதை எப்படி பார்க்கலாம்? லாஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் வரணும், இங்க லாஸ்ட்ல இருக்கிறது இங்க ஃபர்ஸ்ட் வரணும், ஆனா சாரி லாஸ்ட்ல இருக்கிறது தேர்ட் வரணும், இங்க லாஸ்ட் இருக்கிறது இங்க தேர்ட் வரணும். நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. ஓகே. KJNU JKUN இதுல தானே நம்ம பார்க்கணும். இப்ப லாஸ்ட்ல இருக்கிறது செகண்டுக்கு வரணும், லாஸ்ட்ல இருக்கிறது செகண்டுக்கு வந்துருச்சு. ஓகே. தேர்ட்ல இருக்கிறது ஃபோர்த்துக்கு போகணும், தேர்ட்ல இருக்கிறது ஃபோர்த்துக்கு போகணும். ஓகே. இது ரெண்டுமே ஷிஃப்ட் ஆகணும், இது ரெண்டுமே ஷிஃப்ட் ஆகணும், ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்ப ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். இதே ஒரு தடவை செக் பண்ணிக்கலாமா? EPLO அப்பனா PEOL மாறணும், ஆனா இங்க அப்படி மாறல, இங்க அப்படி மாறல, POEL இருக்கு. சோ இது தப்பு. ஓகேவா? ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி போடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் தான் பெட்டர். ஓகே. இந்த ட்ரையட் உங்களுக்கு புதுசா இருக்கும்னு நம்புறேன். இதை சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே. இதுவே எனக்கே அன்எக்ஸ்பெக்டட் தான், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. நான் கொஸ்டின் அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணும் போதெல்லாம் இதெல்லாம் பார்க்கவே இல்லை. உங்களுக்கு சொல்லி நடத்தும் போதுதான் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறது எனக்கே தெரியுது. சோ இதை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் புதுசா தான் இருக்கும், ரொம்ப ஈஸி. ஓகே. அப்படி கிராஸ் பண்ணி போட்டு பார்த்து ஒவ்வொன்னா போட்டு பார்த்து கூட எலிமினேட் பண்ணிக்கோங்க. சரியா? AEMS இப்ப எப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு லாஸ்ட் போகணும், ஃபர்ஸ்ட் இருக்கிறது லாஸ்ட் போகணும். இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது லாஸ்ட் வந்திருக்கா? இல்ல. ஃபர்ஸ்ட் இருக்கிறது லாஸ்ட் வந்திருக்கா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது லாஸ்ட் வந்திருக்கா? வரல, எலிமினேட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது லாஸ்ட் வந்திருக்கா? இல்ல, எலிமினேட் பண்ணிருங்க. அவ்வளவுதான். அப்போ நமக்கு எது மட்டும் தான் கரெக்டா வருது? ஆப்ஷன் 2 தான் வருது. சிம்பிள். பிராக்டிஸ் பண்ண 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 இப்ப நான் பிராக்டிஸ் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சால்வ் பண்றது கஷ்டமா இருந்துச்சு. அப்படியே போக போக ஒரு 4 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோமே இவ்வளவு ஈஸியா இருந்துச்சு. லைவா நான் உங்களுக்கு இந்த கொஸ்டினை காமிச்சிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி இது எங்கேயும் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு நீங்க பாத்தீங்க. செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் அண்ட் இது ஒரு 5வது கொஸ்டின் நினைக்கிறேன்.